ஹாய் கைஸ், வேளாங்கண்ணிக்கு கேரளாலேருந்து ஒரு நியூ ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டுருக்காங்க. இந்த நியூ ஸ்பெஷல் ட்ரெயின் சர்வீஸை மே 15லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜூன் 5 வரைக்கும் இந்த ட்ரெயின் ஆப்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் இதோட டிமாண்டை பொறுத்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா இல்லை பெர்மனெண்ட்டாக மாற்றுறாங்களாங்கிறத அப்புறம் தான் பார்க்கணும். இந்த நியூ ட்ரெயினோட ஷெட்யூல், ரூட்டு, டிக்கெட் ஃபேர் இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரெயின் நம்பர் 06061 எர்ணாகுளம் டு வேளாங்கண்ணி ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின் எர்ணாகுளம் ஜங்ஷன்லேருந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் நைட்டு 11:50 கிளம்பி அடுத்த நாள் மத்தியானம் 3:15க்கு வேளாங்கண்ணி போய் ரீச் ஆகுது. 06062 வேளாங்கண்ணி டு எர்ணாகுளம் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஈவினிங் 6:40 கிளம்பி அடுத்த நாள் காலையில் 11:55க்கு எர்ணாகுளம் ஜங்ஷன் போய் ரீச் ஆகுது. அடுத்து இந்த ட்ரெயினோட ரூட்டு பார்க்கலாம். வேளாங்கண்ணியிலேருந்து நாகப்பட்டினம், திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, அதிராம்பட்டினம், பட்டுக்கோட்டை, பேராவூரணி, அறந்தாங்கி, காரைக்குடி, மானாமதுரை, விருதுநகர், சிவகாசி, ராஜபாளையம், சங்கரன்கோவில், தென்காசி, செங்கோட்டை, தென்மலை, புனலூர், கொல்லம், கோட்டைமலையாக இந்த ட்ரெயின் எர்ணாகுளம் போய் ரீச் ஆகுது. அடுத்து இந்த ட்ரெயினோட ஷெட்யூலில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ட்ரெயினுக்கு நிறைய ஸ்டாப்பிங் இருக்குது கைஸ், அதனால் முக்கியமான ஊர் மட்டும் சொல்கிறேன். எர்ணாகுளம் டு வேளாங்கண்ணி ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸை நைட்டு 11:50க்கு எர்ணாகுளம் ஜங்ஷன்லேருந்து எடுப்பாங்க. கோட்டயமுக்கு 12:42க்கு 45 கிளம்பி, திருவள்ளாக்கு 1:10க்கு 1:11 கிளம்பி, காயங்குளமுக்கு 1:42க்கு 44 கிளம்பி, கொல்லமுக்கு 2:50க்கு 3 மணி கிளம்பி, புனலூருக்கு 3:55க்கு 4 மணி கிளம்பி, தென்மலைக்கு 4:43க்கு 45 கிளம்பி, செங்கோட்டைக்கு 5:55க்கு 6 மணி கிளம்பி, தென்காசிக்கு 6:13க்கு 15 கிளம்பி, கடையநல்லூருக்கு 6:28க்கு 30 கிளம்பி, சங்கரன் கோவிலுக்கு 6:53க்கு 55 கிளம்பி, ராஜபாளையத்துக்கு 7:23க்கு 25 கிளம்பி, சிவகாசிக்கு 7:52க்கு 54 கிளம்பி, விருதுநகருக்கு 8:23க்கு 25 கிளம்பி, அருப்புக்கோட்டைக்கு 8:48க்கு 8:50 கிளம்பி, மானாமதுரைக்கு 9:40க்கு 45 கிளம்பி, காரைக்குடிக்கு 10:40க்கு 10:50 கிளம்பி, அறந்தாங்கிக்கு 11:33க்கு 34 கிளம்பி, பேராவூரணிக்கு 11:55க்கு 56 கிளம்பி, பட்டுக்கோட்டைக்கு 12:14க்கு 16 கிளம்பி, அதிராம்பட்டினத்துக்கு 12:29க்கு 30 கிளம்பி. முத்துப்பேட்டை இந்த ட்ரெயினுக்கு ஸ்டாப்பிங் இல்லைங்க. திருத்துறைப்பூண்டிக்கு 1:02க்கு 1:04 கிளம்பி, திருவாரூருக்கு 1:40க்கு 45 கிளம்பி, நாகப்பட்டினத்துக்கு 2:30க்கு 50 கிளம்பி, லாஸ்ட்டாக டெஸ்டினேஷனான வேளாங்கண்ணிக்கு 3:15க்கு போய் ரீச் ஆகுது. இந்த ட்ரெயினுக்கு கொல்லம்லையும் நாகப்பட்டினம்லையும் லோக்கோ ரிவர்சல் இருக்குது. இந்த ட்ரெயினை இப்போ பெர்மனெண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்க வேளாங்கண்ணி டு எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் அந்த ட்ரெயினோட கோச் வச்சு தான் ரன் பண்ண போகிறாங்க. அதனால் ஒன் டைரெக்ஷனில் மட்டும்தான் இந்த ட்ரெயினோட ஷெட்யூலை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வேளாங்கண்ணி டு எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் அதே ஷெட்யூல் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஈவினிங் 6:40க்கு வேளாங்கண்ணியில் எடுத்து அடுத்த நாள் காலையில் 11:55க்கு எர்ணாகுளம் போய் ரீச் ஆகுது. அடுத்து இந்த ட்ரெயினோட கோச் காம்போசிஷன் பார்க்கலாம். ஒரு செகண்ட் ஏசி, 3 தேர்ட் ஏசி, 8 ஸ்லீப்பர், 4 அண்டர்சர்வ்டு, 2 SLRD. இதுதான் இந்த ட்ரெயினோட கோச் காம்போசிஷன். அடுத்து இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர் பார்க்கலாம். இந்த ட்ரெயினில் எர்ணாகுளம் டு வேளாங்கண்ணி ஃபுல் ஸ்டெச் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ஸ்லீப்பரில் 375 ரூபா, தேர்ட் ஏசியில் 1050, செகண்ட் ஏசியில் 1455. அண்டர்சர்வ்டு டிக்கெட் பேர் மட்டும் தெரில கைஸ். ஒருவேளை வேளாங்கண்ணி டு எர்ணாகுளம், எர்ணாகுளம் டு வேளாங்கண்ணிக்கு பெர்மனெண்ட்டாக ரன் ஆகிற அந்த ட்ரெயினோட டிக்கெட் பேராக கூட இருக்கலாம். பெர்மனெண்ட்டாக ரன் ஆகிற வேளாங்கண்ணி டு எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் சண்டேவும் டியூஸ்டேவும் ரன் ஆகுது. எர்ணாகுளம் டு வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ் மண்டேவும் சாட்டர்டேவும் ரன் ஆகுது. இந்த பெர்மனெண்ட் ட்ரெயினோட அண்டர்சர்வ்டு ஃபேர் 210 ரூபா கைஸ். ஒருவேளை இதே ஃபேர் தான் ஸ்பெஷல் ட்ரெயினுக்கு இருந்தாலும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்பெஷல் ட்ரெயின் இந்த பெர்மனெண்ட் ட்ரெயின் இல்லாதனால கவர் பண்ணுது. வெனஸ்டே எர்ணாகுளம்லேருந்து வேளாங்கண்ணி வருது, தேர்ஸ்டே வேளாங்கண்ணிலேருந்து எர்ணாகுளம் போகுது. இப்போ விட்டுருக்க எர்ணாகுளம் டு வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸுக்கு அதே ஷெட்யூலை வைக்காமல் எதுக்காக சேஞ்ச் பண்ணாங்கன்னா, அந்த பெர்மனெண்ட் ட்ரெயினோட கோச்சை வச்சு தான் இந்த ஸ்பெஷல் ட்ரெயினை ரன் பண்ண போகிறாங்க. அதோட ஷெட்யூலில் இருந்துச்சுன்னா ஒரே நாளில் போயிட்டு வர முடியாது. அந்த பெர்மனெண்ட் எர்ணாகுளம் டு வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ் எர்ணாகுளம்லேருந்து மத்தியானம் 1 மணிக்கு கிளம்பும். அடுத்த நாள் காலையில் 5:40க்கு வேளாங்கண்ணி ரீச் ஆகும். இந்த ட்ரெயினில் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் வேளாங்கண்ணிலேருந்து எர்ணாகுளம் போகிற ஸ்பெஷல் ட்ரெயின் காலையில் 11:55க்கு தான் எர்ணாகுளம் போய் ரீச் ஆகும். அடுத்த 1 மணி நேரத்துலேயே ட்ரெயின் வேளாங்கண்ணி நோக்கி கிளம்புற மாதிரி ஆயிரும். எர்ணாகுளம் போய் ரீச் ஆனோன்னா அந்த ட்ரெயினுக்கு க்ளீனிங், மெயின்டெனன்ஸ் எல்லாமே பண்ணிட்டு தான் அடுத்த டிபார்ச்சர் பண்ணுவாங்க. மெயின்டெனன்ஸுக்கு கொஞ்சமாச்சும் டைம் வேணும்ல, அதனால தான் அடுத்த டிபார்ச்சரை நைட்டு 11:50க்கு வச்சுட்டாங்க. இது ரொம்பவே நல்ல விஷயந்தான். இப்போ பெர்மனெண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்க எர்ணாகுளம் டு வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ் நம்ம ஈஸ்ட் டெல்டா ரீஜனை மிட் நைட்டில் தான் கிராஸ் பண்ணுது. அதனால் ஆளுங்களும் அந்தளவுக்கு ஏறுறதில்ல. இந்த ட்ரெயின் நைட்டு 11:50க்கு தான் எர்ணாகுளம்லேருந்தே கிளம்புறதுனால காரைக்குடிக்கு காலையில் 10:40க்கு தான் வருது. திருவாரூருக்கு மத்தியானம் 1:40க்கு போகுது. நம்ம ஈசிஆர் லைனை ஃபுல்லாக பகல் டைமில் தான் கவர் பண்ணுது. இதனால் இந்த ட்ரெயினுக்கு டிமாண்ட் இன்னும் அதிகமாகி இன்னும் நிறைய பேர் ஏறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஷெட்யூலில் இந்த ட்ரெயின் செம்ம கிட்ட அடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்பெஷல் ட்ரெயினோட டிமாண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்ததுக்கப்புறம்
பெர்மனெண்ட்டாக ரன் ஆகிட்டுருக்க எர்ணாகுளம் டு வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸோட ஷெட்யூலை சேஞ்ச் பண்ண கூட சான்ஸ் இருக்குது. அப்படி சேஞ்ச் பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ட்ரெயினை டெய்லி ட்ரெயினாக மாற்றுங்கன்னு நம்ம ஈஸ்ட் டெல்டாவில் உள்ளவங்க கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் மாற்றவே இல்லை. வாரத்தில் 2 நாள் மட்டும் ரன் ஆகிட்டு இருந்த இந்த ட்ரெயின் இனிமேல் 3 நாள் ரன் ஆக போகுது. 2 நாள் இந்த ட்ரெயின் பெர்மனன்ட் சர்வீஸாக ரன் ஆகும். 1 நாள் இந்த ட்ரெயின் ஸ்பெஷல் சர்வீஸாக ரன் ஆகும். இந்த ட்ரெயினை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த ட்ரெயினை டெய்லி ட்ரெயினாக மாற்றுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதோட எர்ணாகுளம் டு வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸோட ஷெட்யூலை சேஞ்ச் பண்ணி இதே ஷெட்யூலை வச்சு டெய்லி ட்ரெயினாக வர்றதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த ட்ரெயினை நல்லா யூஸ் பண்ணி செம்ம ஹிட் அடிக்க வைங்க. இந்த ட்ரெயின் பெர்மனன்ட் சர்வீஸாக வரும். இந்த ட்ரெயினுக்கு முக்கியமான ஸ்டாப்பிங்கான சிவகங்கையிலையும் முத்துப்பேட்டையிலையும் ஸ்டாப்பிங் கொடுக்காத தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது 2 இடத்துலையும் கொடுத்துருக்கலாம். ஏன் கொடுக்காம வச்சுருக்காங்கன்னு தெரியல. நம்ம சேனலில் ரொம்ப நாளாக எந்த லேட்டஸ்ட் அப்டேட்டும் கொடுக்கலன்னு யாரும் கோச்சிக்காதீங்க. ஏன்னா ஒர்க்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, அதனால தான் கொடுக்க முடியல. இந்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ். பை.